रामकथानादं को नयाति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगम् जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयद् श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते दत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो நமஸ்தாத். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய அவதாரங்களுக்குள்ளே பூர்ணாவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். இந்த ராமாவதாரம் எதற்காக அமைந்திருக்கிறது என்றால் அவருடைய திருக்கல்யாண குணங்களை எம்பெருமான் காட்டுவதற்காக என்று தெரிவித்திருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. அந்த திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் நிரம்பெறுவது பிராட்டி சம்பந்தத்தாலே. பெருமானுக்கு தயா என்னும்படியான குணம் இருக்கு. அது பிராட்டியினுடைய புருஷகாரத்தால் தான் வெளிப்படுறது. பெருமானுக்கு சௌலபியம்னு குணம் இருக்கு. அது பிராட்டியினுடைய சம்பந்தத்தால வெளிப்படுறது. அற்புதமாக தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் தெரிவிக்கிற வார்த்தை. லோகநாதா மாதவா பக்தவத்சலா. அவன் லோகநாதனாயிருக்கிறான், பரத்வன் பராத்பரன். பக்தவத்சலா, பக்தர்களிடத்திலே வாத்சல்யம் காட்டுகிறான், அத்தனை சுலபனாக இருக்கிறான். இப்ப அவனுடைய லோகநாதத்துவமான பரத்வம் என்ன, அதே மாதிரி பக்த வாத்சல்யமாகிற சௌலபியம் என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன காரணம்னா நடுவுல இருக்கிற வார்த்தை. நடுவுல என்ன வார்த்தை இருக்கிறதுனா மாதவா, மாயாஹா தவஹா மாதவா. பிராட்டிக்கு நாதனாய் இருக்கிறபடியாலே அவன் லோகநாதன், பிராட்டிக்கு நாதனாய் இருக்கிறபடியாலே அவன் சுலபன் பக்தவத்சலன் என்ன இப்படி காட்டப்படுது. ஆக அவனுடைய பரத்வ சௌலபியங்களுக்கு நிதானமே ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார். அதத்தான் ஆண்டாள் நாச்சியார் ஆச்சரியமா காட்டி இருக்கக்கூடிய வார்த்தை மாமாயன் மாதவன் வைகுந்தன். மாமாயன் பக்தவத்சலன், வைகுந்தன் அவன்தான் லோகநாதன். ஆக அந்த பரத்வ சௌலபியங்களுக்கு நிதானம் நடுவில் இருக்கிற மாதவன் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய வார்த்தை. அந்த பிராட்டி சம்பந்தத்தை சொல்லி அதற்கு பிறகு நடக்கிற சமாச்சாரம் தான் ராம கல்யாண குணங்களை ஊராரெல்லாம் சொல்ல முற்படுவது. அவ ஊராரிடத்துல கேட்கிறான், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாமான்னு கேட்கிறான் தசரதன். நீ பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கல. இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். ராமபிரான் அந்த வெண்கொற்ற குடையின் கீழே வர வேண்டும், அப்படி நாங்கள் சேவிக்க வேண்டும் என்ன ஆசைப்படுகிறோம்னு சொன்னார்கள். சொன்ன உடனேயே தசரத சக்கரவர்த்தி கேட்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது.
நீ நீங்கள் என்னத்தை எதனால இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்கள்? உடனே பண்ணுன்னு ஏன் சொல்றாங்க? கொஞ்ச நாள் நாளுன்னு சொல்லப்படாதோ அப்படின்னு கேட்ட போது, பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவா பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணேபியோ விசேஷதா பிராமணானாம் உபாசிதா என்று தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. பிரியவாதீச்ச பூதானாம், யார் இருந்தாலும் அவளுக்கு பிரியமாவே பேசுவான். சத்தியம் ப்ரூயாத்து பிரியம் ப்ரூயாத்து ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். உண்மையை பேசு, இனிமையை பேசு. ஆனால் உண்மையா இருந்தால் இனிமையா இல்லாமல் இருந்து அது உண்மையா இருந்தாலும் பேசாதே அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. அப்ப சத்தியம்னா என்ன? அவன் பிரியவாதி, அவன் பிரியமாக பேசக்கூடியவன். பிரியமாக பேசக்கூடியவன்னா, நல்ல வெயில் காலம், பூமியில வயல்வெளி எல்லாம் பார்க்கிற போது காய்ந்து போய் பிளந்து கிடக்கிறது, ஆங்காங்கு பாளம்பாளமாக பிளந்து கிடக்கிறது. அதுல ஒரு பாட்டம் மழை பெய்ததேயானால், அற்புதமாக மழை பெய்ய தொடங்கி விட்டதேயானால், மழை பெய்து விட்டதேயானால் என்ன ஆறுதுன்னா, அந்த நிலமே மகிழறது, அந்த இடமே மகிழ்ச்சியை அடைகிறது அப்படின்னு காட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அதே போல இந்த இடத்துல எம்பெருமான் ஒருவனை குறித்து வார்த்தையை சொன்னானேயானால், ஏதாவது ஒரு வார்த்தை அவன் பேச முற்பட்டானேயானால், அந்த வார்த்தையே அவனுடைய துக்கத்தை போக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது ஆச்சரியமான விஷயம். எம்பெருமான் தான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டானேயானால் அப்பொழுதே செய்தானாக நினைத்து கொண்டு ஆழ்வார் சமாதானத்தை அடைந்து விடுவார். பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்னி ஆலிலை அன்னவசம் செய்யும் அன்னலார் தாழின மேலணி தன்னந்துழா என்னே மாலுமால் வல்வினையேன் வடவல்லியே. பாலரை போல் சீழ்கி குழந்தைய போல அழ ஆரம்பிச்சார். ஆழ்வார் குழந்தைகளைப் போல அழத் தொடங்கி விட்டார். என்னன்னா, தாழின மேலணி அன்னைக்கு ஆலந்தளில் படுத்துன்றிய அந்த திருவடி தாமரைகள்ல அமைந்திருக்கக்கூடியதான திருத்துழாய் மாலை எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கும்படியான பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது. அதோட இல்ல, வள்ளிசேர் நுண்ணிடை கொல்லமை செய்து குறவை பிணைந்தவர் அன்னைக்கு ராசக்கிரீடை ஆடினாயே, அப்பவும் பாதத்துல திருத்துழாய் இருந்திருக்கும் போதியோ, அது வேணும். அன்னைக்கு உலகத்தை அளந்தாயே, அது வேணும். அப்ப ஆழ்வார் கேட்டது எதுன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிறத கேட்கல, என்னைக்கோ இருந்தத அந்நீதனத்திலேயே வேணும். அது எங்கேயாவது முடியுமா? 30 வருஷம் முன்னால நடந்தத நாம அந்நீதனத்தை போலயே பார்க்கணும்னாக்கா முடியவே முடியாதே. அந்த அனுபவம் அன்னைக்கு போயிடுத்தே, காலத்தால போயிடுத்தே. பாலரை போல் சீழ்கி பரநலவில் வேட்கையால் காலத்தால் தேசத்தால் கைகழிந்து சால அரிதான போகத்தில் ஆசையித்து நைந்தான் குருகூரில் வந்துதித்த கோ. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை ஆழ்வார் அதெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கக்கூடியது. அப்ப எம்பெருமான் என்ன பண்ணினான் என்னால், காலோபாதியை கழித்து அனுபவிப்பித்தான். இது ஒரு ஆச்சாரியருடைய வியாக்கியானம். ஒரு ஆச்சாரியர் தெரிவித்தார், நான் பண்ணுகிறேன்னு பெருமாள் சொல்லிவிட்டாரே ஆனால் அப்பொழுதே பண்ணிவிட்டார் போலே ஒரு நிலை ஏற்படும், அப்பொழுதே பண்ணிவிட்டார் போலே ஒரு எண்ணம் ஏற்படும். அப்போ நான் உனக்கு கொடுக்கறனே அப்படின்னு சொல்லிட்டா, எனக்கு கொடுத்துட்டார். ஏதாவது ஒன்று அரசாங்கத்திலிருந்து நமக்கு சாங்ஷன் லெட்டர் வந்துடுத்தானா, நமக்கு வந்து விட்டார் போலே குதிக்கிறோம். சாங்ஷன் தான் பண்ணிருக்காரு, இன்னும் கைக்கு வரல, இருந்தாலும் கைக்கு வந்துட்டா போல குதிக்கிற மாதிரி. எம்பெருமான் ஒன்றை செய்து தருகிறேன் என்று சொன்னானே ஆனால் தந்து விட்டார் போலேயே உணர்வு ஏற்படுகிறது. அந்த மாதிரி ராமபிரான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டானே ஆனால் ஒரு வரை குறித்து வார்த்தை அருளி செய்யும்படி இருக்கிறது. அந்த வார்த்தையே வெம்மையெல்லாம் போக்குறதா, துக்கத்தெல்லாம் போக்குறது, குறையெல்லாம் போக்குறது. கோவான வீசன் குறையெல்லாம் தீரவே ஓவாத காலத்து வாதிதனை மேவி கழித்தடைய காட்டி கலர்ந்த குணமாறன் வழுத்துதலால் வாழ்ந்தது இந்த மண். அதே மாதிரி பிரியவாதி, பிரியமாக பேசக்கூடியவனாக எம்பெருமான் அமைந்திருக்கிறார்.
சரி, யாருக்கு பிரியமா பேசுவான்? சீதா பிராட்டியின் இடத்துல பிரியமாக பேசுவான், ரொம்ப வேண்டப்பட்ட இடத்துல பிரியமா பேசுவான், அந்த புறத்துல இருக்கிறவா இடத்துல பேசுவான். அவர் கோச்சுப்பாரான்னா, இல்ல இல்ல, யாருண்ட தன்னுடைய பத்தினிண்ட கோச்சுக்கவே மாட்டார் சுவாமி. மற்றவாழ்தான் பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுவார். அப்படியா? இல்ல, இப்படி செய்வதுதான் திவ்யாந்த புறத்து காதல், திருத்தாய்மார் காதல். இல்ல, அம்மா அவனிடத்துல கோச்சுக்க மாட்டார்பா. அம்மா ஏதாவது சொன்னா சரின்னு விடுவார். நம்ம கிட்டதான் இந்த கோபம் எல்லாம். அப்படின்றதா? இல்ல, பிரியவாதீச்ச. இல்ல இல்ல, ஆச்சாரியன் சொன்னாக்கா அப்படியே கேட்பார். ஒண்ணு நன்னா பவ்யமா கேட்டுப்பார். ஒரு வார்த்தை மறுத்து பேச மாட்டார், கோச்சுக்க மாட்டார், ஒண்ணும் பண்ண மாட்டார். அப்ப அந்த புறத்துக்கு கோபிச்சுக்காத பேசலாம், தாயார் இடத்துல கோபிச்சுக்காத பேசலாம், ஆச்சாரியன் இடத்துல கோபிச்சுக்காத பேசலாம். ஆனா ராமபிரான் இவா 3 பேர் இடத்துலதான் இப்படி இருக்கானா அப்படின்னு கேட்டா, பூதானாம் அங்கதான் வால்மீகி காட்டுறார். பிரியவாதீச்ச பூதானாம், எல்லாருக்கும். பூ சத்தாயாம், பூதானா, பூதம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பூ சத்தாயாம்னு தாத்து. சத்தா, இருப்பு, தி வெரி எக்ஸிஸ்டன்ஸ். ஆங்கிலத்துல சொல்லுவோமே ஆனால் வெரி எக்ஸிஸ்டன்ஸ். பூ சத்தாயாம்னு தாத்து. எந்தெந்த பொருள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பொருள் எல்லாம் பூதம். அதனால்தான் இருக்கிற ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேர். ஏன் அவரை பூதத்தாழ்வார்னு சொல்லும்படியான விஷயம், ஆருக்கு பகவத் விஷயத்துல பக்தி இருக்கிறதோ அவன் தான் இருக்கான்னு அர்த்தம். அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மே சித்தி சேத் வேதா சந்தமேனம் ததோ விதுருதி. அசன்னேவ சபவதி, அவன் அசத்த போலவே இருக்கிறான். எவன் ஒருத்தன் பகவத் விஷய ஞானம் இல்லாமல் இருக்கிறான். பகவத் விஷய ஞானத்தினுடைய எல்லை தான் பக்தி. பக்திஸ்து ஞான விசேஷகான்னு சொல்லியிருக்கு. ஞானம் கனிந்த நலம் திருவரங்கத்தமுதனார் காட்டுறார். அப்ப அந்த பக்தி இவரிடத்துல எப்படி காட்டப்பட்டதுன்னா, பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலையும் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, பாசுரம் முடிகிற போதும் எந்த நளவன்னால் யானுடைய அன்பு. அப்ப அன்புல ஆரம்பிச்சு அன்புல முடித்தவரானபடியாலே இப்படிப்பட்ட வார்த்தையாக காட்டுகிற போது இவரை பூதத்தாழ்வார்னு சொல்றார். பூ சத்தாயாம் என்னும்படியான தாத்துவிலிருந்து வந்து இருக்கக்கூடியது. அதனால பூதானாம், பூதங்கள், சத்தாயோகியா இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் இப்படிதான் இருப்பார். பிராட்டியின் இடத்துல எப்படி பிரியமா இருக்கிறாரோ, தகப்பனார் இடத்துல எப்படி பிரியமா இருக்கிறாரோ, தாயார் இடத்துல எப்படி பிரியமா இருக்கிறாரோ, ஆச்சாரியன் இடத்துல எப்படி பிரியமா இருக்கிறாரோ, அப்படிதான் அடுத்த வீட்டுக்காரனிடத்துலயும் இருக்கிறார், எதிர் வீட்டுக்காரனிடத்துலயும் பிரியமா இருக்கிறார், ஊர்ல இருக்கிறவா யாரிடத்தையும் இருக்கிறார். எதிரில் வரக்கூடிய ஆறா இருந்தாலும் முதல்ல பேசக்கூடியவன் அவன் தான் பிரியவாதின்னு சொல்லப்படுகிறான். பிரியவாதிச்ச பூதானா, அதுக்கு மேல சத்தியவாதி, உண்மையை பேசுபவன். சத்தியம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது? சத்தியம் பூதஹிதம் புரோக்தம். சத்தியம்னு சொன்னால் மற்றவாளுக்கு நன்மையாக, பூதங்களுக்கு நன்மையாக, பூதம்னா இருக்கிறவர்கள், இருக்கிற ஜனங்களுக்கு, இருக்கிற உயிர்களுக்கு எது நன்மையை விளைவிக்கிறதோ அதுதான் சத்தியம்னு பேர். சத்தியம் பூதஹிதம் புரோக்தம் அப்படின்னு சொல்லப்பட்டதாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அவன் சொல்லும்படியான சக்கரவர்த்தி திருமகனார் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பூதஹிதமாயல்லது நில்லாது. என்ன வார்த்தை பெருமாள் சொன்னாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். பகவத்கீதை 700 ஸ்லோகங்களும் நம்முடைய நன்மைக்கு. ஸ்ரீராமாயணத்துல அபயப்பிரதான ஸ்லோகம் நம்முடைய நன்மைக்கு. பௌத்த ஜைன சாஸ்திரங்கள் சொன்னதும் வைதிகர்களுடைய நன்மைக்கு. பௌத்த சாஸ்திரத்தை எம்பெருமான் சொன்னதும் வைதிகர்களுடைய நன்மைக்கு. கபில மதத்தை எம்பெருமான் சொன்னதும் வைதிகர்களுடைய நன்மைக்கு. அப்ப எம்பெருமான் எந்த வார்த்தை சொன்னாலும் பூ சத்தாயாம்னு சொல்லத்தக்கவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய யார் இருக்காளோ, இருக்கிறவர்கள்னு சொல்றதுக்கு யோக்கியத்தை இருக்கிறவா, அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. அதனாலே அவன்
பிரியவாதியாய் சத்தியவாதியாய் தான் அமைந்திருக்கிறார். அதனால்தான் சாஸ்திரம் காட்டுறது சத்தியம் ப்ரூயாத்து பிரியம் ப்ரூயாத்து நப்ரூயாத்து சத்தியம் அப்பிரியம் பிரியம் ச நானுதம் ப்ரூயாத்து ஏஷ தர்மஹா சனாதனஹா. இதுதான் சனாதனமான தர்மம். எதுனா சத்தியம் ப்ரூயாத்து உண்மையை சொல்ல கடவன், பிரியம் ப்ரூயாத்து இனிமையான வார்த்தைகளை சொல்ல கடவன், ந ப்ரூயாத்து சத்தியம் அப்பிரியம் இனிமையற்ற சத்தியமான வார்த்தையும் சொல்லக்கூடாது. பிரியம் ச பிரியமாக இருந்தாலும் கூட பிடிச்சதா இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. நானுதம் ப்ரூயாத்து பொய் சொல்லக்கூடாது. இதுதான் தர்மம். இப்ப தர்மத்துக்கு இப்படி ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். தர்மம்ன்ற சப்தத்துக்கு பல டெபினிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னும் உண்மையாயிருந்தாலும் மற்றவர்களுக்கு அப்பிரியமாயிருந்தால் சொல்லாதே. பிரேமாய் இருக்கிறது என்பதற்காக பொய்யை சொல்லாதே. என்ன ஜாகிரதையா விஷயங்களை சொல்லியிருக்கா பாருங்க. உண்மையை சொல்லாதே, அது மற்றவர்களுக்கு பிரியமற்றதாய் இருந்தாலும். பொய்யை சொல்லாதே, அது மற்றவர்களுக்கு பிரியமாய் இருந்தாலும். அப்ப இதுதான் தர்மம்னு காட்டியிருக்கார். அப்போ அதற்கனுகுணமாக பார்க்கிற பொழுது அந்த இடத்துல கீழே சொல்லப்பட்டதா இருக்கக்கூடியது பிரியவாதி சத்தியவாதி. அப்ப இனிமையை சொல்லுபவன் உண்மையை சொல்லுபவன் என்று சொல்லும்படியான விஷயம். சரி, இது ரெண்டும் அவனிடத்துல இருக்குன்னு சொல்றாங்களே, அவன் ஆர்? இந்த மாதிரி நடந்துக்கிறதுன்றது கட்டம். பாலுக்கும் காவல் இருந்து பூனைக்கும் தோழனாக ஆறு இருக்க முடியும்? பாலுக்கு காவல் இருந்தா பூனையோட விரோதிக்கணும், பூனைக்கு தோழனா இருந்தா பாலுக்கு காவல் இருக்க முடியாது. அப்ப ரெண்டுமா எப்படி பிரியவாதியா இருந்தால் சத்தியவாதியா இருக்க முடியுமா? சத்தியவாதியா இருந்தால் பிரியவாதியா இருக்க முடியும்? ரெண்டும் இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்றது யூ காண்ட் ஹாவ் தி கேக் அண்ட் ஈட் இட் டூ. குழுக்காசை மேசிக்காசை முடியாதே, நடக்காதே. இங்க எப்படி இதை காட்டுகிறார்கள் அப்படின்ற விஷயமானது சொல்றோம். அப்படி சொல்லுகிற போது இப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருக்கிறவன் ஆர்னா அகட்டித கடனா சாமர்த்தியம் உடையவன், நடவாததை நடத்தக்கூடியதான சாமர்த்தியம். அதுக்கு பேர் தான் அகட்டித கடனா சாமர்த்தியம் பேர். அப்படி நடவாததை நடத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனா இருக்கிறவனோ அப்படின்னு கேட்டார். பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச, பிரியவாதியாகவும் சத்தியவாதியாகவும் இருக்கிறவன் ராகவா மனுஷன், மனுஷனாக வந்து இருக்கிறவன், ரகுகுலத்திலே உதித்தவன். எப்படி எப்படி இருக்கான்? அந்த குலத்துல வந்தான் இல்லையோ. ரகுவனுடைய வம்சத்துல வந்தவன் எப்படி இருப்பான்? இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவன் எப்படி இருப்பான்? இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த அத்தனை ராஜாக்களும் ரகு வம்சத்துல ராஜாக்களுக்கு ரகுவம்சம்னு பேர். ரகுன்ற ராஜாவுனுடைய வம்சத்துல வந்தவன். காகுஸ்தஹா ககுஸ்த வம்சத்திலே வந்தவன். அங்க இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜாக்கள்ல பல பேருக்குள்ளே வாழலாம் ஒருத்தர். அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவன் ராகவா குடிப்பிறப்பு. அந்த வம்சத்துல பிறந்து தப்பு பண்ணுவானா? அந்த வம்சத்துல பிறந்து வெறுப்படைம்படியா பேசுவானா? அந்த வம்சத்துல பிறந்து பொய் பேசுவானா? வஸ்துதா வால்மீகி ராமாயண ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். சத்யவாக்கியா கஹா கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவாங்கச்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவிரதா. சத்தியவாக்கியனாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காள் இல்லையோ. அதற்கனுகுணமாக குடிப்பிறப்பாலே அது வந்தது. அப்படி இருக்கிற போது இந்த குணங்கள், இந்த குடிப்பிறப்பு இதெல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆக பிரியவாதியா இருக்கேன், சத்தியவாதியா இருக்கேன், ரகுகுலத்துல இருக்கேன். அப்படி இருக்கிற போது இதெல்லாம் எவ்வளவு பெருமை தெரியுமா எனக்கு அப்படின்னு அவன் தான் தன்னை மதித்து கொண்டு பெருசா நினைத்து கொண்டிருப்பானா? அப்படி இல்ல, பிரஜைகளுடைய ரட்சணார்த்தமாக அப்ப அவன் நினைத்து கொண்டிருப்பான். இதெல்லாம் எனக்கு இருக்கிறது எதுக்காகனா, இந்த பிரஜைகள் இருக்கிறார்களே, என்னுடைய குடிமக்கள் இருக்கிறார்களே, அவர்களை காப்பாற்றுவதற்காக. நான் பிரியமா பேசுறதும் குடிமக்களை காப்பாத்துறதுக்கு.
உண்மைய பேசுறதும் குடிமக்களை காப்பாத்துறதுக்கு, வசந்த ஜன்மத்துல பிறந்திருப்பதும் குடிமக்களை காப்பாற்றுவதற்கு. எனக்கு இந்த பெருமை இருக்கிறது அப்படின்றது கிடையாது. அதற்கு அனுகுணமாக பார்க்கிற போது அப்போ என்ன நினைப்பான் என்னால், தான் இது இவ்வளவு இருந்தாலும் கூட எனக்கு இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு உண்டான முழு சாமர்த்தியமும் இல்லையே அப்படின்னு தான் ஐக்கியானுசந்தானம் பண்ணிக்கொண்டு தான் நினைத்து கொண்டிருப்பான். இன்னமும் நன்மை உண்டாக வேண்டும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பானா. அதுக்காக இன்னமும் நல்ல பண்புகள் வர வேண்டும்ன்றதுக்காக என்ன பண்ணுவான்னாக்கா, அவன் பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. அவ பகுஸ்ருதானாம் விருத்தானாம். அப்ப பகுஸ்ருதர்கள் பல கேட்டவர்கள் பகுஸ்ருதர், பகுதா சுதாக, அதுக்கு மேல பகுபியா சுதாக. பல விஷயங்களை கேட்டவர்கள், பல விஷயங்களை பல பேரிடத்துல கேட்டவர்கள், பல பேரிடத்துல பல விஷயங்களை பலமுறை கேட்டவர்கள். ஒரு விஷயத்த ஒரு தரம் கேட்டுட்டா போறாது, பல தரம் கேட்கணும். அந்த நாள்ல நஞ்சியர் சதாபிஷேகம் பண்ணினார். என்ன சதாபிஷேகம்? நாம நினைச்சிருக்கோம் 80 வயசு ஆச்சுன்னா சதாபிஷேகம்ன்றது அப்படி பண்றது. அந்த சதாபிஷேகத்தை பத்தி பேச்சு இல்லை. திருவாய்மொழியை 100 தரம் காலக்ஷேபம் பண்ணி சாத்துமரை பண்ணி இருக்கார். அப்போ ஒரு தரம் கேட்டாச்சு திருவாய்மொழி கேட்டம் போரும் இல்ல, பல தரம் கேட்கணும். அதுதான் காட்டக்கூடிய விஷயம். ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் தாம் காலக்ஷேபம் அற்புதமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். நடாதுரம்மாள் திருவடி வாரங்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற போது அவருடைய மேதாவிலாசம் அபரிவிதம். அத எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும்னு நடாதுரம்மாள் திருவுள்ளம் பத்தினார். அதனால அவர் என்ன பண்ணினார்னா, இதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் முன் உருவுல, இதுக்கு முன் உருவுல என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன் அப்படின்னார். முன் உருவுலன்னா எந்த முன் உருவுல கேட்கிறீர்? இது வரைக்கும் 18 தரம் ஸ்ரீபாஷ்யம் சொல்லியிருக்கேன். 18 தரத்துல எந்த உருவுல சொன்னது? எல்லாத்தையும் சொல்லுன்னார். முதல் உருவுல இப்படி அர்த்தம் சொன்னேர், 2வது உருவுல இப்படி அர்த்தம் சொன்னேர், 3வது தரம் இப்படி அர்த்தம் சொன்னேர் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வந்தார். அப்போ ஒரே ஸ்ரீபாஷ்யத்தை அவர் எத்தனை தரம் கேட்டிருக்கார்? வேதாந்த தேசிகன் அற்புதமாக தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை திரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா. 30 தரம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணினவர், காலக்ஷேபம் சொன்னவர். அப்ப எல்லா தரமும் கேட்டவர்களாக அமைந்திருக்கக்கூடியவர். அப்ப அமைந்திருக்கிற போது இந்த இடத்துல அதிகமாக பலமுறை கேட்க வேண்டும், பல விஷயங்களை கேட்க வேண்டும், பல விஷயங்களை பலமுறை பலரிடத்திலே கேட்க வேண்டும். அப்ப 4 கற்றவை பரியவசிப்பது கிடையாது. ஏதோ கொஞ்சம் கேட்டேன், நான் கேட்டு முடிச்சுட்டேன், அப்படி கிடையாது. ஒன்றையே பலதரம் கேட்பவர்களாக தாங்கள் அமைந்திருக்க வேண்டும். பகுபியஸ்ருதம் பகுதாஸ்ருதம், பலமுறை கேட்டவர்கள், பல விஷயங்களை கேட்டவர்கள்னு அமைந்திருக்கக்கூடியது. எது போலன்னா, அகம் வேத்மி ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையோ, ஞான விருத்தாஹா மயா ராஜன் பகவஹா பரியுபாசிதாஹா. பல பேர் ஞான விருத்தர்கள் உபாசனம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்னாலே அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. ஞான விருத்தா மயாராஜன் பகவஹா பரியுபாசிதாஹா. ஞான விருத்தர்கள் பல பேர் உபாசனம் பண்ணப்பட்டவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்னாலே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ஞான விருத்தாகா மயாராஜன் பகவஹா பரியுபாசிதான்னு காட்டுகிறார். ஒரே ஒரு நிமிஷம் க்ஷமிக்கணும். அந்த மாதிரியாக அமைந்திருக்கிறது. அப்போ பல பேரிடத்துல பெருமான் சக்கரவர்த்தி திருமனார் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கார். அவள்லாம் 6 அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகள் இடத்துல போய் கேட்டார், சின்ன பசங்க இடத்துல கேட்டார், ஒன்னும் தெரியாதவா இடத்துல கேட்டார். இல்ல பகுஸ்ருதானாம் விருத்தானாம், பல பேரிடத்துல விஷயங்களை கேட்டவர். பல பேரும் எப்படி இருக்கிறார்கள் என்னால்
விருத்தர்கள். அவா பலரிடத்துல கேட்டவா, அவா பலமுறை கேட்டவா, அவா பல விஷயங்களை கேட்டவர்கள், அப்படிப்பட்ட பல சாஸ்திரார்த்தங்களை நன்கு உணர்ந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் விருத்தானாம், திரிவிருத்த விருத்தானாம்னு காட்டும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அப்போ 3 வகையான கிழவர்கள், 3 விதமான, அதாவது வார்த்தகம் என்பது வயதான தன்மை என்பது, விருத்தி என்பது 3 விதமாக காட்டப்படுது. ஞான விருத்தர், சீல விருத்தர், வயோவிருத்தர். பகுஸ்ருதானாம் விருத்தானாம்னா ஞானத்தாலே கிழவர்களாக சில பேர் இருப்பா, நன்னா பழுத்தவர்களாக. அடுத்தது ஒழுக்கத்தாலே பழுத்தவர்கள், சீலத்தாலே பழுத்தவர்கள், அதுக்கு மேல வயசாலே பழுத்தவர்கள். இந்த 3 விதமா இருக்கக்கூடியவர்களும், வயசானவர்கள் பெரியவர்கள்னா அனுபவம் மிக்கவர்கள், அதனால அவடத்துல பணிஞ்சு போக வேண்டும். ஞானம் மிக்க இருக்கக்கூடியவர்கள்னா அவருடைய ஞானம் அபாரமாச்சே, பணிஞ்சு போக வேண்டும். ஒழுக்கம் மிக்க இருக்கக்கூடியவர்கள்னா ஆருக்கு ஒழுக்கம் உண்டோ அவனுக்கு அடிபணிந்தே தீர வேண்டும். அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் பகுஸ்ருதானாம் விருத்தானாம் என்ன, அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஞானத்தாலும் அதிகர், வயசாலும் அதிகர், சீலத்தாலும் அதிகர்களாக அமைந்திருக்கக்கூடியவர். அப்போ அது எப்படி அமைந்திருக்கிறதுனாக்கா, என்னால் அர்த்த சாஸ்திரம் கற்றார் போலே. சரி, இதனால நிரம்பி இருக்கிறவர்கள் இருக்கா, ஆனா அவர்கள் ஆறாக இருக்க வேண்டும். ஏதோ பற்பல விஷயங்களை கத்துட்டு இருக்கார், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கார், ஒழுக்கத்தோட தான் இருக்கார், எக்கனாமிக்ஸ்ல நல்ல புலமை இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர் வயசானவரா இருக்கார், அவரை போய் ராமன் உபாசித்தான். எதுக்குன்னா அர்த்த சாஸ்திரம் கற்றுக்கொள்வதற்காக. காமர்ஸ் நன்னா தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், வயசானவரா இருக்கார், அவர்கிட்ட போய் காமர்ஸ் கத்துண்டார். இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்டி இருக்கே, அது இருக்கிறவர்களிடத்திலயான்னா இல்ல, பிரம்ம ஞானம் இருக்கக்கூடியவர்கள் பிராமணானாம். அப்ப சத்திரியர்கள் அவளுக்குன்னு இருக்கக்கூடிய கல்வியை கத்துக் கொடுக்கறதுக்கு உண்டான பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அந்த பள்ளிக்கூடங்கள்ல அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வில் வித்தை எப்படின்னு கற்க வேண்டும், குதிரையத்தம் எப்படின்னு கற்க வேண்டும், கதை எப்படி பிரயோகம் பண்றதுன்னு கற்க வேண்டும், எப்படி தண்ட நீதி வழங்க வேண்டும்னு கற்க வேண்டும், சட்டம் கற்க வேண்டும். அதெல்லாம் தனி. அதுக்கு மேல் அவர்களுக்கு வேதாந்த சிரவணத்துக்கும் அதிகாரம் உண்டு, வேதாத்தியனத்துக்கும் அதிகாரம் உண்டு, ஆத்மஸ்வரூப ஞானத்துக்கும் அதிகாரம் உண்டு, ஆத்மஸ்வரூப விசாரத்துக்கும் அதிகாரம் உண்டு. அதையெல்லாமும் அவர்கள் பெற வேண்டும். அப்ப சத்திரியர் பிராமணரை பற்றி அவ்வழியாலே தத்துவங்களை அபேட்சிதமாக பெறக்கடவராயே இருப்பது. அவ பிராமணர்களை உபாசித்து சத்திரியர்களாய் இருக்கக்கூடியவர்கள் வேதார்த்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ பிராமணானாம் உபாசிதா. அப்ப அந்த பிராமணர்கள் பல பேர் இருக்கா, தாம் இருந்த இடத்தே வந்து கேட்கும்படியான யோக்கியத்தை உண்டானால் அவர்களை தாம் அழைத்து வீட்டோடு அழைத்து விட்டோ தர்ம சம்சயம் அறுத்துக் கொள்ளுவது என்றார். இங்கதான் கேட்டார், ராமபிரான் ஆறு? ராஜகுமாரன், இன்னும் பட்டாபிஷேகம் பண்ணல. ராஜகுமாரன், ராஜகுமாரனா இருக்கிறவனுக்கு அவனுடைய கிரகத்துக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்பார்கள் ஆசிரியர்கள். அதே மாதிரி ராமபிரான் இருக்கிற இடத்துக்கு பல பேர் வந்து யஜுர்வேதம் சொல்லித்தரேன், ரிக்வேதம் சொல்லித்தரேன், சாமவேதம் சொல்லித்தரேன், உபனிஷத் சொல்லித்தரேன், வேதாந்தம் சொல்லித்தரேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாளா? இல்ல, இவன் போவான். ஆக தர்ம சம்சயம் அறுத்துக் கொள்வது என்றால் உபாசிதா. இவன் போய் அவர்களை உபாசித்தான், தேவதைகளை உபாசிக்கிறார் போலே உபாசிக்க கூடியவனாக அமைந்திருக்கக்கூடியவன். அப்ப தேவதா உபாசனம் எப்படி ஒருவன் பண்ணுகிறானோ அந்த மாதிரி பிராமணோபாசனம் பண்ணினான் சக்கரவர்த்தி திருமன் அப்படின்னு தெரிவிக்கும்படியான விஷயம். அப்ப எப்படி இருந்ததுனாக்கா, அவர்கள் காலும் தம்முடைய தலையுமாயிற்று தான் அனுபவிப்பது. அவர்கள் இருந்த இடத்துக்கு போகணும், ஆச்சாரியன் இருக்கிற இடத்துக்கு போகணும். அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவர்களுடைய திருவடியும்
நம்முடைய தலையும் கொக்குவாயும் படுகண்ணியும் போலே இருக்க வேண்டும்னு சொல்லுவார்கள். கொக்குவாய் படுகண்ணி, கொக்குனா கொக்கி, கொக்கி வாயி படுகண்ணி. இப்ப நெக்லஸ் இருக்கு, அத கழுத்துல போட்டுக்கிற போது ஒரு வட்டமா ஒண்ணு இருக்கு, அது படுகண்ணி. அதுக்கு மேல கொக்குவாய், ஒரு கொக்கி இருக்கு, அது கொக்குவாயும் படுகண்ணியும் போலே. சாதாரணமா சொல்றது உண்டு, ஒரு கொக்கு இருக்கு, அதனுடைய வாய், அதனுடைய கண்ணி, அதுக்கு மீன் அதனுடைய அலகல் அகப்பட்டு விட்டதே, ஆனால் தப்பிச்சே போக முடியாது, அந்த மாதிரி பிடிச்சுன்றோம். அப்படி பற்றி கொண்டிருக்க வேண்டும்னு இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. அப்படி பார்க்கிற பொழுது கொக்குவாயும் படுகண்ணியும் போலே இருக்க வேண்டும் அவளுடைய திருவடியும் ராமபிரானுடைய திருமுடியும். அவளை அப்படி உபாசித்தான் ராமபிரான். இவ்வளவு நல்லவனா இருக்கிற போது இந்த ராமபிரானுக்கு நீர் பட்டாபிஷேகம் பண்ணியே தீர வேண்டும். வியசனேஷு மனுஷ்யானாம் விருசம்பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி அப்படின்னு சொல்லும்படியான அந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்படியானது. அப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய காலத்தை கொண்டாடி வால்மீகி பகவான் அழகா ஒரு ஸ்லோகம் காட்டியிருக்கார். சைத்திர ஸ்ரீமான் அயம்மாசா புண்ணியா புஷ்பித கானனா. சைத்திர ஸ்ரீமான் அயம்மாசா, இந்த மாசம் இருக்கிறதே சித்திர மாசம், பட்டாபிஷேகம் பண்ற மாசம். சித்திர மாசத்துல நாள் குறிச்சான், அப்பதான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்போ தெரிவிக்கக்கூடியது இது சித்திர மாசமா இருக்கு. இத வால்மீகி சொல்றார், அயம் மாசா, இந்த மாசம் கொண்டாடுறார். அதுனா இந்த மாசம் புரியலையே ஒண்ணும். அப்படின்னா இந்த அப்படின்னு சொன்ன உடனேயே அதனுடைய ஏத்தமெல்லாம் மனசுல வருது. அபிஷேக மனோரத சமயத்திலே தன்னேற்றம், அபிஷேக மனோரத சமயத்திலே வந்த தன்னேற்றம். இந்த மாசத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? இந்த மாசத்துலதான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எண்ணம் தோணித்து. அதனால நல்ல வேளை மார்கழி திங்கள் அந்த இடத்துல பெருசா எடுத்து வியாக்கியானம் பண்ற. மார்கழி மாசம் கோபிமார்கள் நோன்பு நோற்பதற்கு ஏத்த மாசமா வந்திருக்கு அப்படின்னு அதை கொண்டாடினார்களே, அதே மாதிரி இங்க சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா. ராமபிரான் உலகுக்கெல்லாம் தலைவனாக போகிறார். இது மாசங்களுக்கெல்லாம் தலைமை மாசம். முதல் மாசம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி அப்படிதான் சொல்றோம். அதனால தலையான மாசமாக அமைந்திருக்கக்கூடியது, முதன்மையான மாசமாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால்தான் ஸ்ரீமான் அயம் மாசா. அது என்ன ஆச்சு? புண்ணியா புஷ்பித கானனா. இந்த மாசம் எப்படி அமைந்திருக்கிறதுனா பாவனமாக இருக்கிறது, போக்கியமாய் இருக்கிறது. ஏன்னா வசந்த காலம் அது. வசந்த காலத்துல ஆங்காங்கு புஷ்பங்கள் பூத்து குலுங்கக்கூடியதாய் இருக்கிறது, நல்ல தென்றல் காற்று வீசக்கூடியதாய் இருக்கிறது, மனோரம்யமாக இருக்கக்கூடியது. அதனால போக்கியமான காலம். அது தவிர வசந்த காலத்துலதான் நல்ல காரியங்களை எல்லாம் பண்ண வேண்டும். பிரபத்தியினுடைய வைபவத்தை காட்டச்சே ஸ்ரீவச்சன பூஷணத்துல அற்புதமா காட்டுற. பிரபத்திக்கு தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை, பிரகார நியமம் இல்லை, பல நியமம் இல்லை, விஷய நியமமே உள்ளது. ஸ்ரீவச்சன பூஷணத்துல காட்டுற. சரணாகதிக்கு இன்ன தேசத்துலதான் பண்ணணும் சரணாகதி கிடையாது, இன்ன காலத்துலதான் பண்ணணும் சரணாகதி கிடையாது, இன்னார்தான் பண்ணணும் சரணாகதி கிடையாது, இன்ன பிரகாரத்தால் தான் பண்ணணும் சரணாகதி கிடையாது, இன்ன பலனுக்காகத்தான் பண்ணணும் சரணாகதி அதுவும் கிடையாது. ஆனால் இன்னார் இடத்துலதான் சரணாகதி பண்ணணும்னு இருக்கு. யார் வேண்டுமென்னாலும், எப்பொழுது வேண்டுமென்னாலும், எங்கு வேண்டுமென்னாலும், எப்படி வேண்டுமென்னாலும், எதற்கு வேண்டுமென்னாலும் சரணாகதி பண்ணலாம். ஆனால் யாரிடம் வேண்டுமென்னாலும் சரணாகதி என்றது கிடையாது. பரமபுருஷன் இடத்துலதான் பண்ண வேண்டும். அப்போ பிரபத்திக்கு தேச நியதி இல்லை, கால நியதி இல்லை, பிரகார நியதி இல்லை, அதிகாரி நியதி இல்லை, பல நியமமே உள்ளது அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. அப்போ வசந்த காலத்துல இல்லாத எந்த காலத்திலையும் பிரபத்தி பண்ணலாம். அப்ப தேச நியதி கால நியதி எல்லாம் இருக்கிறது என்னது அப்படின்னா கர்மயோகாதிகளுக்கு.
ஒரு கர்மம் பண்ண வேண்டும், ஒரு செயல் பண்ண வேண்டும் என்னால் எப்படியெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னன்னார் தான் பண்ணலாம். எப்படி இருக்க வேண்டும்னால் கிருஷ்ண கேசா, தலை நரைக்காது இருக்கணும். என்னென்ன வார்த்தைகள் சொல்லி, சில கர்மானுஷ்டானங்களுக்கு இன்னன்னார் தான் பண்ணலாம் இருக்கு. அதுக்கு மேல அந்த கர்மானுஷ்டானங்கள் இந்த காலத்துல வசந்தாதி காலங்கள், இன்ன நட்சத்திரத்துல தான் பண்ணணும், இன்ன திதியில தான் பண்ணணும், இன்ன பட்சத்துல தான் பண்ணணும், சுக்லபட்சத்துல பார்த்து பண்ணணும் அப்படின்ற காலமாக உத்தராயணத்துல பண்ணணும். இதெல்லாம் இருக்கு இந்த கர்மானுஷ்டானங்கள். அதனாலதான் பஞ்சாங்கத்துல சுப முகூர்த்தம் சுப முகூர்த்தம் முகூர்த்தத்துக்கு போடுறதே ரொம்ப குறைவா இருக்கும். சில பஞ்சாங்கங்கள்ல ஒரு வருஷத்துக்கெல்லாம் 10 நாள் கூட முகூர்த்த நாள் ஆகாது. ஏன்னா அவ ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதுக்கு உண்டானதான கட்டுப்பாடுகள்லாம் பார்க்கிறவா. அதனால போடுற போது பாரு, இந்த வர மாசம் கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தேன், ஒரு முகூர்த்தம் ஆப்பிள்ளையே. அந்த முகூர்த்த நாள் இவாளுடைய நட்சத்திரத்துக்கு பொருந்திருக்கணும், அது வேற விஷயம். பொதுவா நீங்க கல்யாணம் பண்ணலாமா கூடாதான்றதே நிர்ணயம் பண்றதே சில நாள் தான். அப்ப இதுக்கெல்லாம் கால நியமம் அமைந்திருக்கக்கூடியது. அப்போ அந்த காலம் புண்ணிய காலம், நல்ல காலம், சுத்தமான காலம். அப்போ பார்க்கிற போது அது புண்ணிய காலமாக இருக்க வேண்டும், அது போக்கியமான காலமாக இருக்க வேண்டும். இப்போ வசந்த காலத்தை பார்த்தால் வசந்த காலத்துல நல்ல காரியங்கள் பண்ணலாம். என்ன சுத்தமான காலம், சுத்தமான பருவம் அது. அதனால அது புண்ணியா. அதுக்கு மேல அந்த காலத்துல பூத்து குலுங்கித்தான். எது பூத்து குலுங்கித்து அப்படின்னு கேட்டால் புஷ்பித கானனா, காடு பூத்து குலுங்கித்தான். காடு பூத்து குலுங்கித்துன்னா ஏன் அப்படின்னா, ராமபிரான் ராஜாவாக போகிறான். யாருக்கு ராஜாவாக போகிறான்னா கோசல சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக போகிறான். காடு நினைச்சுதான் இக்ஷ்வாகூணாம் இயம் பூமி சசைலவன கானனா. இயம் பூமி, இந்த பூமியா இருக்கக்கூடியது இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்களுடையது. இக்ஷ்வாகூணாம் இயம் பூமி சசைலவன கானனா, மலைகளோடும் வனங்களோடும் காடுகளோடும் கூடியதா இருக்கக்கூடிய இந்த பூமி இக்ஷ்வாகு வம்சத்தவர்கள். அப்ப மலைகளும் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான், காடுகளும் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான், நாடும் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். ராமனுக்கு பட்டாபிஷேகம்னதும் அடுத்த க்ஷணம் தசரதன் ஆர்டர் போட்டான், ஊரெல்லாம் நன்னா அலங்கரிக்கப்படட்டும், ஆங்காங்கு நல்ல நல்ல வளையங்கள் வைக்கணும், ஆங்காங்கு நல்ல நல்ல மானாவிகள் வைக்கணும், ஆங்காங்கு பெரிய ஆத்தெல்லாம் வைக்கணும், தோரணங்கள்லாம் கட்டணும், எல்லாம் பண்ணிட்டு. காடு பார்த்தது ஊருக்கு மாத்திரம் ராஜாவா அவர்? எனக்கும் தானே ராஜா, என்னை யாருமே அலங்கரிக்கலையே, யாருமே ஒரு தோரணம் கட்டலையே, ஒரு மானாவி கட்டலையே, ஒரு ஆர்ச்சி வைக்கலையே, ஒண்ணுமே ஒரு வளைவு வைக்கலையே அப்படின்னு காடு வருத்தப்பட்டது. அவ வைக்கட்டா என்ன, நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு திடீர்னு பூத்து குலுங்கித்தான். அதனால முழுக்க பார்க்கிற போது அத்தனை புஷ்பமாக அமைந்திருக்கிறது. பத்ரிகாசிரமம் போற வழியில ஒரு தனி வழி வரும், ஃப்ளவர் வேலி. அங்க உள்ளுக்குள்ள போகணும். போய் பார்த்தோம்னா அந்த சீசன்ல போய் பார்த்தோமே ஆனால் முழுக்க 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 அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் புஷ்பத்தாலேயே நிரம்பி இருக்கும். அந்த மாதிரி காடாயிடுச்சு. புண்ணியா புஷ்பித கானனா, அந்த காடானது தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ பாவனத்துவ போக்கியத்துவங்கள் இரண்டுமே கூடினதாக அமைந்திருக்கக்கூடியது அந்த காலம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்ச காலம் இருக்கிறதே, அந்த காலம் எப்படி இருக்குன்னா பாவனத்துவ போக்கியத்துவத்தோடு கூடியிருக்கக்கூடிய காலம். வசந்த காலமானபடியாலே புண்ணிய காலம், வசந்த காலமானபடியாலே பூத்திருக்கக்கூடிய காலம்,
பாவனத்துவ போக்கியத்துவங்கள். இப்ப பாவனத்துவ போக்கியத்துவங்கள் ரெண்டும் சேர்றதே கட்டம். எதெல்லாம் பாவனமாக சுத்தமாக இருக்கிறதோ அதெல்லாம் இனிமையா இருக்கும்னு சொல்ல முடியாது. ரொம்ப தௌத்தமா சுத்தமா தளிய பண்ணிருக்கேன்ற அன்னைய தினத்துல ஏதோ சுமார் தான் பண்ணிருந்தேன், அவ்வளவுதான். அதே அந்த சுத்தி இல்லாத எங்கெங்கயோ தளிய பண்றாள், என்னமா இருந்து தெரியுமா, என்னவெல்லாம் போட்டிருந்தா தெரியுமா, அதுல அசாஸ்திரியமான பதார்த்தங்கள்லாம் போட்டு அதை சுவையுடையதாக ஆக்கி விடுகிறார்கள். அப்ப சுத்தமா இருந்தால் சுவையா இருக்கிறது இல்லை. எத்தனையோ பதார்த்தங்களை சுவையான பதார்த்தம்னு வாங்கி புதிக்கிறார்கள். அத பண்ணினவன் குறைஞ்சபட்சம் தீர்த்தம் ஆடி இருப்பானா இல்லையானே தெரியல. அந்த சுத்தியோகம் கூட கிடையாது. விழுப்பில்லாத தொட்ட பதார்த்தம் அப்படின்றது கூட கிடையாது. அப்ப பாவனத்துவம் இருந்தால் போக்கியத்துவம் இருக்காது, போக்கியத்துவம் இருந்தால் பாவனத்துவம் இருக்காது. ரெண்டும் ஒரு சேர இருப்பது பெருமாளிடத்துல. அதுதான் திருப்பாணாழ்வார் காட்டுறார். திருக்கமல பாதம் வந்தன் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே. திருப்பாதம் கமலபாதம் 16 பிரிக்கணும். இத பிரிச்சா திருப்பாதம் கமலபாதம். திருப்பாதம் பாவனத்துடன் கூடின பாதமாக இருக்கிறது. கமலபாதம் போக்கியத்தையுடன் கூடின பாதமாக இருக்கிறது. திருப்பாதம்னா திருன்னா அது புனிதப்படுத்துறது, அதனுடைய ஸ்பர்சத்தால நாமெல்லாம் சுத்தமாகும். கமலபாதம் இணைத்தாமரைகள் ரெண்டுத்தையும் சேர்த்து வைத்தார் போலே அமைந்திருக்கக்கூடியது. என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்னு இரண்டு தாமரை பூவை சேர்த்து வைத்தார் போலே இத்தால் சேர்த்தி அழகையும் பூர்த்தியையும் சொல்லுகிறது. துவயமந்திர வியாக்கியானத்துல பண்ணுகிறார். துவய பிரகரணத்துல பிளலோகாச்சாரியர் காட்டுகிறார். சரணவ் இரண்டு பாதங்கள், பிராட்டியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நாராயணனுடைய இரண்டு திருப்பாதங்கள்னு காட்டுறார். சரணவ் அப்படின்றதுனால சேர்த்தி அழகு, இரண்டு தாமரைகளை நிறைத்து வைத்து இருக்கிறார் போலே இருக்கிறது அழகு. அது போக்கியத்தை. பூர்த்தி முழுமை. சரணவ் இரண்டு பாதங்கள் இன்னொன்னு எதிர்பாராதது. அவற்றினுடைய சம்பந்தத்தாலே நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதை பார்க்கிற போது இதை தெரிவித்திருக்கும்படியான அற்புதமான வார்த்தையாக காட்டப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல. பாவனத்துவ போக்கியத்துவங்களுடன் கூடினது திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே. ராமனுக்கும் அதே மாதிரிதான் பாவனத்துவ போக்கியத்துவங்கள் ரெண்டும் இருக்கிறது. அகஸ்திய மகர்ஷி சொல்றார் ராமனை பார்த்து, பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனா. ஹே ரகுநந்தனா ராமா, துவமேவ சர்வலோகானாம் பாவனா, நீயே எல்லா லோகங்களுக்கும் பாவனபூதனாக அமைந்திருக்கிறாய் என்று சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனா. அப்போ பாவனத்துவம் பெருமாளுக்கு. அடுத்தது அந்த பெருமாளை பத்தி காட்டுகிற போது தசரதன் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். வால்மீகி பகவான் காட்டுறார். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். ஆண்களும் கூட நாம் பெண்ணா பிறக்கலையே, பெண்ணா பிறந்திருந்தால் ராமனுடைய ஆலிங்கனத்தை பெற்றிருக்கலாமே, ராமனுடைய ஆலிங்கனத்தை பெறுவதற்கு பெண் என்ற ஒரு தகுதியாவது இருந்திருக்குமே, ஒரு யோக்கியத்தையாவது இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பர்களாம். ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் விஸ்வாமித்திரர் சொல்றார், சொல்லியிருக்கிற விஷயம். அப்ப அப்படி இருக்கக்கூடியது பெருமாளுக்கு பாவனத்துவ போக்கியத்துவங்கள் அமைந்திருக்கக்கூடியது. அதே மாதிரி திருவடித்தாமரைகளுக்கு பாவனத்துவ போக்கியத்துவங்கள் அமைந்திருக்கக்கூடியது. அதே மாதிரியாக பட்டாபிஷேக மனோரத சமயத்துக்கு பாவனத்துவ போக்கியத்துவங்கள் அமைந்திருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய விஷயம் உடனே என்ன பண்ணினான்னால் இந்த ராமபிரான அழைத்து வர சொல்லி அந்த ராமபிரான ஆலிங்கனம் வேண்டாம். அத கம்பர் தெரிவிக்கும்படியான வார்த்தை, அலங்கல் மார்பையும் தனது தோள் மார்பு கொண்டு அளந்தான். ராமபிரான் அப்படி ஆலிங்கனம் வேண்டா. அப்படி இருக்கிற போது ராமபிரானுடைய இந்த திருமேனியினுடைய அளவை தன்னுடைய மார்பையும் தோளையும் கொண்டு தசரதன் அளக்கிறார் போலே அமைந்திருந்தது. உடனே வசிஷ்டாச்சாரியர் பார்த்ததும்
நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேக ராமா. சரி, அதுக்கு விரதானுஷ்டானங்கள் பண்ண வேண்டும். நாளைக்கு பட்டாபிஷேகம்னா இன்னைக்கு விரதானுஷ்டானம் பண்ண வேண்டாமா? விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டாமா? ஆகவே நீ விரதங்களை அனுஷ்டானம் பண்ண வேண்டும் அப்படின்னு. சதோ புரோஹிதே ராம ஸ்நாதோ நியதமானசா. நீ விரதானுஷ்டானம் பண்ண மாத்திரம் போராது, உன்னுடைய ஆராத்திய தேவதையா இருக்கக்கூடிய இக்ஷ்வாக்கு குல தனமாகவும் குல தெய்வமாகவும் இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனை போய் பிரார்த்திக்க வேண்டும். ரங்கநாதன் அப்போ அயோத்திய அரண்மனையில எழுந்தருளி இருந்தார். ஸ்ரீரங்க விமானமே அங்க எழுந்தருளி இருந்தார். இக்ஷ்வாக்கு பிரார்த்தித்து பெற்றான், அதனால கிடைத்திருக்கக்கூடிய விஷயம். பிடியரங்க வினயகலா அணியரங்கம் தந்தானே அறியாதார் அறியாதாரே. இக்ஷ்வாக்கு குலதனமாக ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருளி இருந்தார். அப்ப அவரை போய் நீ பூஜை பண்ண வேண்டும், அவரை போய் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும், அவருக்கு திருவாராதனம் பண்ணணும். நல்லபடியா இந்த பட்டாபிஷேகம் நடக்கணும், இதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நீ பெருமாடத்துல பிரார்த்திச்சு அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். பெருமாள் சுத்தரா இருந்தாரா அன்னைக்கு. எவ்வளவு சுத்தரா இருந்தார் அப்படின்னா, சதோ புரோஹிதே ராம ஸ்நாதா நியதமானசா. நன்னா தீர்த்தமாயிட்டு சுத்தமாக இருந்தான். தீர்த்தமாடிட்டு சுத்தமா இருந்தான்னா என்ன அர்த்தம்? வசிஷ்டர் சொன்னார், ஆமா மற்றவெல்லாம் உன் மேல படக்கூடாது, யாரும் உன் மேல படக்கூடாது. ஆனா சீத்தை படலாம், ஏன்னா சுகுமாரனவன். சீதா பிராட்டி ஒன்ன தொடலாம், உன்னை தொட்டு ஏதாவது கையில கொடுக்கணும்னாக்கா பால் கொண்டு வந்து கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். அவளுடைய திருமேனி பட்டுதானாக்கா தோஷம் கிடையாது. ஆனா மத்தவா யாரும் படக்கூடாது அப்படின்னாலாம். பெருமாள் தனியா உட்கார்ந்து இருப்பார். அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது சீதா பிராட்டி அந்த பக்கமா போச்சு. சீதா பிராட்டினுடைய புடவையிலே பட்ட காத்து தம் மேல பட்டாலும் நேரம் எழுந்து ஓடுகிறான் சரயு நதிக்கு தீர்த்தமாடுறதுக்கு. ஐயோ, யாரும் படக்கூடாதுன்னு சொன்னார். என் பேர்ல இருக்கக்கூடிய ஆசையினால சீதா பிராட்டியினுடைய ஸ்பர்ஷம் தகும்னு சொன்னார். ஆனா அது கூட இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் ஓடுவராம். சரை விலேஷ் என்று தீர்த்தமாடுவர். அதனால்தான் ஆச்சார பிரதானரான ராமபிரான்னு சொல்ற. அந்த மாதிரி விரதானுஷ்டானங்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். சீதா பிராட்டியும் ஆசைப்பட்டால் அந்த பிரகாரம் பண்ணுகிறார். அப்போ அன்னைக்கு என்ன ஆயிற்று? ராத்திரி நேர போய் பெருமாளை பிரார்த்திக்கணும். அதுக்கு வால்மீகி பகவான் ஸ்லோகம் அற்புதமாக அனுகிரகித்திருக்கிறார். சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. ரங்கநாதனுக்கு நாராயணன் பேர். திருப்பாவ பாசுரங்கள் அதுல எந்த திவிதேசமும் கிடையாது. திருப்பாவையில் திவிதேசங்கள் சுவாபதேசார்த்தம், அது வருவித்துக் கொள்ளும்படியான அர்த்தம். அதுல நேராக இந்த அர்த்தத்தை சொன்னார்னு அந்த திருப்பாவையில சொல்லப்பட்டதான அர்த்தம் எதுவுமே திவிதேசங்களை பத்தி கிடையாது. ஒருத்தர் கேட்டார், பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம். பாடகம்னு ஒரு திவிதேசம் வந்துருத்தோல்லையோ. திருப்பாடகம்னு ஒரு திவிதேசம் இருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய திவிதேசம், பாண்டவ தூதனான எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிற திவிதேசம், அந்த திவிதேசம் சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னார். ஐயோ, அந்த பாடகத்துக்கு அது அர்த்தம் இல்ல, திவிதேசத்தின் பேர் இல்ல. அந்த பாடகத்துக்கு அர்த்தம் எதுன்னா பாத கடகம். பாடகமே என்னனை அப்பல் கலனும் யாமணிவோம். கலன்னா ஆபரணம்னு அர்த்தம். பாடகம் தொடக்கமாக எந்த ஆபரணத்தையும் அணிய மாட்டோம் அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை. ஆகவே திவிதேச பிரஸ்தாவமே கிடையாது. கட்டப்பட்டு வருவிக்கணும். ஆனால் திருப்பாவினுடைய தனியன் பராசர பட்டர் சாதித்திருக்கிறார். அழகான தனியனாக அமைந்திருக்கக்கூடியது. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். ரங்கநாதனுக்கு இந்த பல்பத்தியங்கள் பல பாசுரங்கள் பாடியிருக்கிறாள். 30 பாசுரம் பாடியிருக்கிறாள்.
அரங்கற்கு திருவரங்கத்தெம்பெருமானுக்குன்னு காட்டியிருக்கார். அப்ப திருவரங்கத்தெம்பெருமானுடைய வார்த்தையே இல்லையே இங்கே. அரங்கன்ற வார்த்தை இருக்கா? காவேரி கரையில இருக்கான்னு இருக்கா? எதுவுமே இல்லையே. தாழ்வார்கள்லாம் பாடியிருக்காளே. ஆண்டாளே அரங்கன் ஆச்சியார் திருமொழியில பாடியிருக்காளே. திருப்பாவையில் அரங்கனை பத்தி இல்லையே. அரங்கற்கு பந்து திருப்பாவை பல்பதியம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா முதல்ல சொல்லப்பட்ட நாராயண சப்தம் அரங்கநாதனுடையது. எப்படி சொல்றதுன்னா முதல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் நாராயணன் 3 இடத்துல பாடி இருக்கக்கூடிய நாத்தத்துழாய் முடி நாராயணன். 3 இடங்கள்ல நாராயண சப்தம் வருது. அப்ப நாராயணனாக அமைந்திருக்கக்கூடியவன் யாருன்னா திருவரங்கத்தெம்பெருமான். அதனாலதான் இதுல 3 இடத்துல நாராயணன் நாராயணன் சொன்னபடியாலே திருவரங்கத்துக்கு திருவரங்கத்தெம்பெருமானுக்குன்னு வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா திருவரங்கத்தெம்பெருமானுக்கு நாராயணன் பேரு. சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. ஏன் பெரிய பெருமாளை இவர் திருவாராதனம் பண்ண போகிற போது தான் நேர போக வேண்டியதுதானே? எதுக்காக பிராட்டியோட கூட போறார்? இது ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்னா பெரிய பெருமாளுடைய அழகுல மயங்கி இவர் தனியா போனா உழுந்துருவார், பக்கத்துல பிடிச்சுக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா? அதனால பிராட்டியோடு சேர்ந்து பெரிய பெருமாளை அனுபவிக்க தொடங்கினார். ஒரு அர்த்தம். 2வது, பெருமாள் திருவாராதனம் பண்ணுகிற போது பிராட்டி எடுத்து கை நீட்டுவள். எடுத்து கை நீட்டுறதுன்னா என்ன? அர்ச்சகால் இருப்பா, பின்னால பிரச்சாரகால் இருப்பா. அர்ச்சகர் இப்படி அர்ச்சனை பண்ணிட்டு இப்படி கை நீட்டுவார். கை நீட்டுகிற போது தட்டுல கற்பூரத்தை ஏத்தி அந்த பரிச்சாரகர் கொடுப்பார். அர்ச்சகர் பெருமாளுக்கு திருவுத்துவாடு சமர்ப்பித்து விட்டு இப்படி கை நீட்டுவார். தூப கால் இருக்கிறதே அதை எடுத்து பரிச்சாரகர் கொடுப்பார். அடுத்தபடியாக திருமஞ்சனம் பண்ணி திருவுத்துவாடை சமர்ப்பிக்கிறதுக்காக திருமஞ்சனம் பண்ணி முடிச்சதும் கை நீட்டுவார். திருவுத்துவாடை எடுத்து கையில் கொடுப்பார். பிறகு அதை வாங்கி வைப்பார். இதெல்லாம் கொடுத்து வாங்கி எடுத்து கை நீட்டி கொடுக்கிறது. அப்ப எடுத்து கை நீட்டுவதற்கு வியக்தி வேண்டாமா? அதுக்குதான் இவர் திருவாராதனம் பண்ணச்சே பிராட்டி எடுத்து கை நீட்டுவாள். அப்ப கிரகார்ச்சேல நம்முடைய கிரகத்துல நம்முடைய இல்லத்துல நாம பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுகிறோம் என்றால் அதற்கு சககரிக்க வேண்டியவர்கள் ஸ்திரீகள். அநேக ஸ்திரீகளுக்கு இது ஒரு கேள்வி. புருஷாள் எல்லாம் திருவாராதனம் பண்றங்கோ, நாங்க பண்ணக்கூடாதா அப்படின்னு. நீங்க அந்த திருவாராதனுக்கு சககாரம் பண்றங்களே அதுவும் திருவாராதனம் தான். திருவாராதனம்னா என்ன? கோயில் ஆழ்வாரை திறந்து உள்ள இருக்கிற பெருமாளை வெளியில எழ பண்ணி அவருக்கு திருமுடியில தீர்த்தத்தை சேர்த்து அபிஷேகம் பண்ணி ஏதாவது திருமஞ்சனம் பண்ணி அதுக்கப்புறம் சந்திரகாப்பு சாத்தி இதெல்லாம் தான் திருவாராதனம். அவருக்கு திருவிளக்கு சமர்ப்பிக்கிறது திருவாராதனம் இல்லை. அவருக்கு சாத்திரத்துக்கு பூ கட்டி கொடுக்கிறது திருவாராதனம் இல்லை. அவருக்கு அமுது செய்ய பண்ணுவதற்காக தளிகை பண்ணி கொடுக்கிறது திருவாராதனம் இல்லையா? அவர் இருக்கிற அந்த பெருமாள் மோடைய நன்னா ஜலம் தெளிச்சு மெழுகி கோலமிட்டு அலங்காரம் பண்ணி வைக்கிறது திருவாராதனம் இல்லையா? அங்க மாவல தோரணம் கட்டுறது திருவாராதனம் இல்லையா? அதெல்லாமும் திருவாராதனத்துல அங்கம்தான். இந்த ஆர்க்கியபாத்தியாச்சமனியை சமர்ப்பிக்கிறது மாத்திரம்தான் திருவாராதனம் இல்லையே. இது எல்லாமே திருவாராதனத்துல அந்தர்கதம். குழந்தைய வளர்க்கறதுன்னா என்ன? குழந்தைக்கு பால் போடுறது மாத்திரம்தான் என்ன? அதை குளிப்பாட்டுறதும் குழந்தைய குளிப்பாட்டுறதும் குழந்தைய வளர்க்கறது தான். குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதும் குழந்தைய வளர்க்கறது தான். குழந்தைக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கறதும் குழந்தைய வளர்க்கறது தான். குழந்தை எங்கேயாவது போய் விழுந்துடாது பாத்துக்கிறதும் குழந்தைய வளர்க்கறது தான். அப்ப ஏதோ ஒன்னே குழந்தை வளர்க்கறதுன்னு சொல்றோம். இதெல்லாம் சேர்ந்துதானே குழந்தைய வளர்க்கறது. அதே மாதிரி நாம பண்ணக்கூடிய பகவத் விஷய சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் திருவாராதனத்துக்கு அங்கம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதனால அவளுக்குன்னு அதிகாரம் இருக்கிற காரியத்தை கைங்கரியத்தை அவா பண்றா.
இவாளுக்குன்னு அதிகாரம் இருக்கிற கைங்கரியத்தை இவா பண்றா. புருஷ சூக்தம் சொல்லி திருவாராதனம் பண்ணணும்னு இருக்கு. அவனால புருஷ சூக்தம் சொல்ல முடியுமா? புருஷ சூக்தம் சொல்றதுக்கு அதிகாரம் கொடுத்துருப்போம். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றா. அப்படி திருமஞ்சனம் பண்ணச்சே வெண்ணையிழந்த குணமும் தெரிஞ்சிருக்கு சொல்லிவிடலாம். சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சொல்ல முடியுமா? கையில புஷ்பத்தை வைத்துக் கொண்டு மந்திர புஷ்பம் சொல்லணும், அக்னிமீளே புரோஹிதம் சொல்ல முடியுமா? அவளுக்கு அந்த அதிகாரம் அது வேண்டாம். அது பண்ணாதையே அவர்களால் என்ன முடியுமோ அதை பண்ணியே பெருமாளை சந்தோஷப்படுத்தலாம். இவர் பண்ற புருஷ சூக்தம் சொல்றதுக்கும் அர்க்கியபாத்திய ஆச்சமனியம் சமர்ப்பிக்கிறதுக்கும் அவனுடைய முகமலர்த்தி பிரயோஜனம். அவ பண்ற தளி பண்றது, மெழுகி தெளிச்சு கோலம் போடுறது, திருவளுக்கு சமர்ப்பிக்கிறது, இதற்கும் பிரயோஜனம் அவனுடைய முகமலர்த்தி. ஆக பலன் அவனுடைய முகமலர்த்தியா இருக்கிற போது அது எத்தால வந்தா என்ன? அவளுக்கு ஒரு விதமா வருது, இவாளுக்கு ஒரு விதமா வருது. அப்ப பிராட்டி பெருமாளுக்கு எடுத்து கை நீட்டுவள். அதனால சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் பாகமத்து, தன்னுடைய பத்னியான விஷாலாட்சியோடு கூட நாராயணனை உபாசித்தான். இங்கதான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், சுவாமி விஷாலாட்சின்ற பேர் யாருக்கு? காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாத சுவாமின்ற, அங்க இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாத சுவாமியினுடைய பத்னியா இருக்கக்கூடியவள் பார்வதி தேவியார், அவளுக்கு விஷாலாட்சின்னு பேரு. அந்த பேரை பிராட்டிக்கு ஏன் வச்சா? விஷாலாட்சின்னு பிராட்டியை சொன்னா சீதா பிராட்டிக்கு விஷாலாட்சின்னு பேர் இருக்கு, எதனால் அந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டார். பெருமாள் பெரிய பெருமாளுக்கு திருவரங்கத்தம் பெருமானுக்கு ராமபிரான் தான் இப்படி எடுத்து உதிரணியில தீர்த்தத்தை எடுத்து அர்க்கியம் சமர்ப்பயாமி அப்படி எடுத்துட்டு அத ஸ்படிகத்துல அப்படி சேர்ப்பார். சேர்க்கச்சே பிராட்டி என்ன அழகா திருவாராதனம் பண்றார், கண்ணு கொஞ்சம் பெருசாகுமா. அடுத்தது பாத்தியம் சமர்ப்பயாமி, 2 தரம் திருவடி விளக்குவார், அப்ப இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆச்சமேயம் சமர்ப்பயாமி, 3 தரம் ஆச்சமனியம் பண்ணு சமர்ப்பிப்பார், இன்னும் கொஞ்சம் பெருசாகும். தூபம் சமர்ப்பிப்பார், இன்னும் இவ்வளவு தூரம் போகும். தீபம் சமர்ப்பிப்பார், இன்னும் இவ்வளவு தூரம் போகும். இத பார்த்ததும் நம்ம ஆத்துக்கார் எவ்வளவு நன்னா திருவாராதனம் பண்றாரு பாத்தியா அப்படின்னு பிராட்டியினுடைய கண்ணு விசாலமாகும். விஷாலாட்சி, அச்சம்னா கண்ணு, அட்சினா கண்ணை உடையவள், விஷாலாட்சி விசாலமான கண்ணை உடையவள். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து, அதனால விஷாலாட்சின்னு பேரை ஒழிய சீதா பிராட்டிக்கு அங்க இருக்கக்கூடிய காசிபுரவாசியா இருக்கக்கூடிய அந்த விஷாலாட்சியினுடைய பேர் இல்ல. இது இந்த காரணத்தால விஷாலாட்சின்னு பேர் வந்தது. அப்ப விராட்டிக்கு விஷாலாட்சின்னு பேர் ஒத்துக்கிறவங்களோ இல்லையோ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஆமா, அப்ப எங்காத்து குழந்தைக்கு விஷாலாட்சின்னு பேர் வச்சா என்ன? ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் மகாலட்சுமி நாச்சியாருடைய திருநாமம், ஊர் தாயார்களுடைய திருநாமம், ஆண்டாளுடைய திருநாமம், நீலாதேவியினுடைய திருநாமம், பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடியவர்களுடைய திருநாமத்தை தான் வைப்பார்கள். தேவதாந்தர சம்பந்தம் இருக்கக்கூடிய திருநாமத்தை வைக்க மாட்டார்கள். ஸ்மார்த்தர்களாயிருக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி நாச்சியாருடைய திருநாமம், அதே மாதிரி வந்து காளிகா தேவியினுடைய பேரா இருந்தாலும், அது பார்வதி தேவியினுடைய பேரா இருந்தாலும் அதெல்லாம் வைப்பார்கள். இது ஒரு கிரமம் வச்சுட்டு இருந்தா. இப்ப வந்து நம்ம பேர் வைக்கிறதுன்றது எதை பார்த்து வைக்கிறோம்னா, நம்ம இந்த கூகுளை பார்த்து வைக்கிறோம். அதுல போட்டோம்னாக்கா பெண் குழந்தைகளுடைய பெயர் வரிசையா வரும், ஆண் குழந்தைகளுடைய பெயர் வரிசையா வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. ஆர்த்தி பேர் வைக்கிறார். ஆர்த்தின்னு பேர் வச்சா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறதா? சிலெல்லாம் அர்த்தம் இல்லை. ஆர்த்தினா துக்கம்னு அர்த்தம், துன்பம்னு அர்த்தம். யாராவது வச்சிருந்தாக்கா என்ன சமிக்கணும், அது அர்த்தம், அதுக்காக சொன்ன. அப்படி அமைந்திருக்கிற போது இந்த பெயர் வைக்கிறதுன்றது மகாலட்சுமி நாச்சியாருடைய திருநாமமா வைக்கணும். லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல எத்தனை திருநாமங்கள் இருக்கின்றன, அந்த திருநாமங்களை வைக்கலாமே. பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூதைத பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம், எத்தனை திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன, அதெல்லாம் வைக்கலாமே.
இல்ல முதல்ல என் குழந்தை பேர் தான் ஸ்கூல்ல வரணும், அதுக்காக ஏவுல ஆரம்பிக்கணும். இதுலயா முதல்ல வந்துடும்? அட்டண்டன்ஸ்ல முதல்ல வந்து என்ன லாபம்? அதனால அந்த எண்ணத்தை விட்டுடும். பெருமாளுடைய திருநாமம் காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கத்தைக்கும் ஆசையினால் அங்க வத்த பேரிடு மாதர்காய் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோ. பெருமாளுடைய திருநாமத்தை ஆண் குழந்தைகளுக்கு வையுங்கள். நம்பி பிம்பி என்று நாட்டுமானிட பேரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் நாலு நாள் அழுங்கி போம். எம்பெருமானார் ஆழ்வார்தன்னருக்கு எழுந்தருளினார். அங்க தாமிரபரணியில அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அப்படி எழுந்து வரார். வரச்சே துணி துவச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் சலவை தொழிலாளி. அவர் நேரம் வந்து எம்பெருமானாரு சேவிச்சார். சேவிச்சு முடிச்சுட்டு, காரிமாரா, சடகோபா, நம்மாழ்வார், வகுலாபரணா, வாங்கோ சாமி வந்திருக்கார், கும்பிட்டுக்கோங்கோ அப்படின்றார். உடனே 4 சின்ன சின்ன குழந்தைகள் வருது. 4 வந்து எம்பெருமான திருவடி வாருங்கள் சேவித்து எழுந்திருக்கிறது, கையை கூப்பிடுறது. பார்த்ததும் கண்கள்ல ஜலம் விட்டார். என்ன பாக்கியசாலி பாணி, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு 4 குழந்தைகளை பெற்று 4 குழந்தைகளுக்கும் ஆழ்வாருடைய திருநாமத்தை வைத்து அந்த ஆழ்வாருடைய திருநாமத்தை வாயார கூப்பிடுற அநியாயத்துக்கு சன்னியாசியா இருந்து குழந்தையே இல்லாத இருக்கனே, எனக்கு அந்த பாக்கியம் இல்லாம இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டார் அப்படின்னு சரித்திரமாக இருக்கு. அப்ப அந்த பகவன் நாமங்களை நாம குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும், பிராட்டியினுடைய திருநாமங்களை வைக்க வேண்டும். அப்ப விஷாலாட்சின்றது சீதையினுடைய திருநாமம் தானே, அப்ப நாம ஏன் வைக்க கூடாது? இதுதானே கேள்வி. விஷாலாட்சின்னு சீதைக்கு ஏன் திருநாமம் வந்தது? ராமபிரானுடைய திருவாராதனத்தை பார்த்து கண்ணு விசாலமா போயிடுத்து. இப்ப இந்த குழந்தை இருக்காளே, இவளுக்கு வரப்போற பர்த்தா திருவாராதனம் பண்ணினான்னா இவ விசாலாட்சியா இருக்க முடியும். இவன் திருவாராதனமும் பண்ண போறது இல்ல, அவள் விசாலாட்சியாவும் இருக்க போறது இல்ல. அந்த பேரை என்னதுக்கு அனாவசியமா வைக்கணும்? அதுக்கு மகாலட்சுமி நாச்சியார் பேரையே நேரவே வச்சுள்ளாமே, சீதான்னு வச்சுள்ளாம் என்று சொல்லும்படியான விஷயம் சகபத்னியா விசாலாக்கியா நாராயண உபாகமது. அப்போ ராத்திரி எல்லாம் பெருமாள் பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திச்சார்னா, இந்த பட்டாபிஷேகம் நடைபெறக்கூடாது, இந்த பட்டாபிஷேகம் நடைபெறக்கூடாது அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆனால் பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தாரோ இல்லையோ, அப்படி பெருமாளை திருவாராதனம் பண்ணினார். அதுக்கு மேல இருக்கக்கூடிய சரித்திரம் என்னன்றத அடுத்த வார கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ளவனுமாய் பிரார்த்திக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.